வடிகால் பணிகள் முடிந்து 6 மாத காலமாகியும் சாலையின் நடுவே மின்பெட்டிகள் கிடப்பதால் மக்கள் உயிர் அச்சத்தில் தவிக்கின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆறு மாதங்களாக ஊமத்தெரு தற்போது மிகவும் நிசப்தமாகவே மாறிய அவலம். வடிகால் பணியால் சாலையில் போடப்பட்டுள்ள மின் பெட்டிகளால் உயிர் அச்சத்தில் வாழும் பெருங்குடி மக்கள். சென்னை பெருங்குடியில் மண்டலம் 15 வார்டு 184 உள்ள ஊமத்தெரு. பெயரைப் போலவே இன்று அங்கு மக்களின் குரலும் ஒலிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 6 மாதங்களாக முடிவில்லா வடிகால் பணியும் சாலையின் நடுவே வைக்கப்பட்ட மின் பெட்டிகளும் தான் அதற்கு காரணமாக உள்ளது. தமிழக அரசு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வடிகால் பணிகள் பல பகுதிகளில் ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் பெருங்குடி மக்களுக்கு அது அவலத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. ஊமத்தெருவில் வடிகால் பணி முடிந்து பல மாதங்களாகிவிட்டது. ஆனால் அந்த பணிக்காக எடுத்த மின்பெட்டிகள் இன்றும் சாலை நடுவிலேயே தங்கியிருக்கின்றன. குறுகிய சாலையில் மின்பெட்டிகள் சாலை பாதையை முடக்கியதால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல, நடைபயணிகளும் தினமும் துயரம் அனுபவிக்கின்றனர். அதோடு அந்த மின்பெட்டிகளிலிருந்து சாலையில் பறந்து கிடக்கும் கேபிள்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளின் உயிரை பறிக்கத்தக்க வகையில் மாறியுள்ளன. கேபிளில் சிக்கி வாகன ஓட்டிகள் கீழே விழும் சம்பவங்கள் தினசரி நிகழ்வதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நானும் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறோம், யாரும் வந்து பார்த்ததும் கிடையாது. இது வரைக்கும் இன்னமும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். யாருன்னா வருவாங்கன்னு பார்க்குறோம், ஆனால் இன்னும் வரவே இல்லை. வண்டி விட வழி இல்லை. அங்கே நிறைய சாக்கு அடிக்குது, எடுத்து வைக்கணும் ஒயரை. மழை காலத்தில் மழை பெஞ்சாதான் மழை பெய்யும் போது அது வந்து சாக்கு அடிக்குது. அதை ஒரு நாள் சாக்கு அடிச்சுது. அந்த தண்ணியிலேருந்து, இந்த காவா தண்ணியிலேருந்து ரொம்ப சாக்கு வருது. அதை மாதிரி எடுத்து வைக்கணும். ஒயரையும் சீர் பண்ணணும். இது மாதிரி இருக்காத. சில கேபிள்களில் மின்கசிவு ஏற்பட்டு வருவதாகவும் சிறுவர்கள் வெளியில் விளையாடவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், புகார் கொடுத்து சோர்ந்து போய்விட்டோம் எனவும் தெரிவித்தனர். மேலும் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் வாகனங்கள் தினமும் அதில் சிக்கி விபத்திற்குள்ளாகின்றன. சாலை என பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆனால் இது ஒரு மரணமலையாகத்தான் உள்ளது என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சின்ன பிள்ளைங்களும் வெளியில் வந்து நிற்க முடியல, ஒரு வண்டி நிறுத்த முடியல, ஒதுங்கவும் முடியல. ஏதோ வண்டி வந்து ஒதுங்கினா இந்த மாதிரி ஒயரில் கால் வச்சா அது எவ்வளோ பெரிய விபரீதம். சின்ன பிள்ளைங்களை நம்பி வெளியிலையும் விட முடியல. இதுதான் இங்கே பெரும் தொல்லையாக இருக்குது. ஒரு 6-7 மாதமாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ தீரும்னு தெரியல எங்களுக்கு. யாருமே வரலம்மா. ஆமாம், அந்த கான்ட்ராக்ட்காரர் எங்கேயாவது வேலை செய்யும் போது கூப்பிட்டு சொன்னோம்னா, சார் வருவாங்க சார், ஈபிக்காரங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க சார், கிரெயின் எடுத்துன்னு வந்து ரெடியாக வச்சுருக்கோம் சார், அவங்க வரமாட்டேங்கிறாங்க. சரி, ஒவ்வொரு அதிகாரியும் மேலே தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துனுக்குறாங்களே தவிர வேலை செஞ்ச பாடு இல்லை. குழந்தை குட்டிங்க இருக்குது, எங்கேயும் பசங்களை அனுப்ப முடியல. டெய்லி சைக்கிள் விடுவாங்க. இப்போ யாருமே எந்த வேலையும் பிள்ளைங்களை பண்ண முடியல. இதை கூட பள்ளம் தோண்ட போட்டு சொல்லிட்டு எத்தனை மாதம் ஆகி தண்ணி மழை தண்ணி தேங்கி இப்போ தான் தோண்டி போட்டுக்கிறாங்க. தோண்டி போட்டுவிட்டு 6 நாள் ஆச்சு. அப்படியே இருக்குது. ஒரு வண்டி அந்த பக்கம் மூடியாச்சு, இந்த பக்கம் மூடியாச்சு. இதுதான் வராங்க, சந்தில் பூந்து எல்லாரும் வராங்க. எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருக்கிறதுலே இந்த பெருங்குடியில் இந்த மாதிரி ஒரு மோசமான தெருவை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறத வேறு எல்லா தெருவும் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த ஒரு தெருவில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. தெருவிளக்குகள் பகலில் எரிந்து இரவில் அணைந்து கிடப்பதால் இரவு நேரங்களில் நிலைமை இன்னும் மோசமாவதாகவும் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு பிரச்சனை நடந்தும் அதிகாரிகள் அக்கறை காட்டவில்லை. ஒருவருக்கு மின்சாரம் தாக்கி உயிரிழந்தால் மட்டும்தான் கவனம் செலுத்துவார்களா என்ற கேள்வி ஒவ்வொரு வீட்டின் வாயிலிலும் ஒலிக்கிறது. சமீபத்தில் கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் உயிரிழந்தது நினைவில் நிற்கும் நிலையில் மக்கள் இங்கே அதே துயரத்தின் நிழலில் வாழ்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ்.